என்னென்ன சமைச்சிங்க? கோதுமை ரவை கேக்கு, நெய் உருண்டை, அரிசி பொடின்னு சொன்னா நம்ம சாப்பிடுவோம். நெய் சாப்பிடுவோம், அரிசி பொடி. அப்புறம் வந்து கருப்பு உளுந்து இட்லி பொடி. ஓகே. தேங்காய் இட்லி பொடி. ஓகே, இவ்வளோ டிஷ்ஷஸ் சமைச்சிட்டு இருக்கோம். கத்தம்ல வந்து எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க. இதெல்லாம் சமைச்சுக்கேன். ஒண்ணு கொடுத்து அனுப்புறேன், ஊருக்கு காரைக்குடி போறாங்க, அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். நீங்க அந்த மாதிரி செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அபிப்பிராயம் சொல்லிட்டு எப்படி நல்லா இருக்கும். நம்ம செஞ்சது நமக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம சொல்லி பெருமைப்படுத்துவோம், ஐயோ நம்ம செஞ்சது நல்லா இருக்கும். பாக்கி இருக்கிறவங்க பாட்டு சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொன்னா நமக்கு ஒரு திருப்தி. ஓகே, டீ குடிங்க. டீ டைம் சீக்கிரம் ஆயிடும். அதெல்லாம் அதை வறுத்து வச்சுட்டு நீ குடிச்சா தெரியாது. 8:30 ஆகுது. ஸோ பார்ப்போம். முடிச்சது ஆண்டி என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? தேங்காய் பொடி, தேங்காய் துருவல் பொடி. தேங்காய் பொடி தான் பேர். தேங்காய் பொடி. ஓகே, தேங்காய் பொடி பண்ண போறோம். இது வந்து எதுக்குலாம் வச்சு சாப்பிடுவாங்க? ஆமா, இது வந்து தேங்காய் பொடி சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, தேங்காய் இது கொஞ்சம் புளியெல்லாம் போடுறோம், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓ, புளியா வாங்கியாச்சு, வச்சிருந்தாங்க. எப்பனாலும் சொல்லுங்க, பண்ணி தருவாங்க. முன்னாடி ஆர்டர் பண்ணும், அன்பாக்ஸ் பண்ணலாம். அப்புறமா பண்றேன். பொடி ரெடி, பேக் பண்றாங்க. இதோட ஃபுல் ரெசிபி உங்களுக்கு கத்தம்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன். என்னென்ன பண்ணீங்க இன்னைக்கு? தேங்காய் பொடி, உளுந்து, கருப்பு உளுந்து பொடி 2 பொடி, காரம், இது ஸ்வீட்டு, நெய் உருண்டை, அரிசி உருண்டை, அரிசி பொடி, கோதுமை கேக். ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு கத்தம்ல ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் எல்லாம் பண்ணி நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம். என்னது இது வந்து கேம்பா கோலாவை பனங்கருப்பட்டி, எலுமிச்சம்பழம், சால்ட் எல்லாம் போட்டு இமீடியட். அவங்களுக்கு மட்டும் கொடுங்க, நீ குடிக்காத. நான் குடிக்க நானே குடிச்சேன். அதெல்லாம் குடிக்கூடாது, நாங்கெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் குடிக்கிறது இல்லை. இல்ல, அது எனர்ஜி. நீங்களும் விட்டுட்டீங்க, நீங்க தானே வேணும்னு கேட்டீங்க. 7up நாங்களா கேட்டோம். ஆமா, 7up நல்லதே கிடையாது உடம்புக்கு. நீங்க தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் குடிக்கிறது இப்போ ரொம்ப தண்ணிதாவமா இருக்கு. ஃபேண்டா எல்லாம் வேண்டாம். ஃபேண்டா எல்லாமே கெடுதல் தான். 7up கெடுதல் தான். அதாவது குடிச்சாலும் தண்ணிதா வணங்காது. ஒன்னா ஸ்பிரிண்ட், இது 7up இது அத கொஞ்சம் தண்ணிதா வணங்கும். அது ஸ்பிரிண்ட் ஐயோ